அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 23/11/2025 இன்றைய தினம் அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். ஒரு 50 நபர்களுக்கு மட்டும் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 200 நபர்களுக்கு மேல சாப்பாடு செஞ்சிருக்கோம். இதுல 50 நபர்களுக்கு மட்டும் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சொல்றோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் கிட்டத்தட்ட இந்த 10 நாளைக்கு மேல இந்த மாசத்துல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாகனா நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அன்னதானம்னு யாருமே இல்லை. அன்னதானம் கடவுளின் பேர்ல கொடுத்துட்டு இருக்கோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா இருக்கணும். கிரிவல பாதையில இருக்கின்ற சிவனடியார்கள், சாதுக்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் அனைவருக்கும் அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமக்கு 10 ரூபாய், 20 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா இதெல்லாம் காணிக்கையா கொடுக்குறவங்க, அதெல்லாம் இல்லைனாலும் நம்ம இதோட இந்த மாசத்துலேயே 10 நாட்களுக்கு மேலாக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும், பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். நம சிவாய. ஐயா சாப்பிடுங்க, ஐயா எல்லாரும் சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 23/11/2025 இன்றைய தினம் அன்னதானம். திருமதி மஞ்சுளா விஸ்வநாதன் அவங்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திருமதி மஞ்சுளா விஸ்வநாதன், மஞ்சுளா அம்மாவுடைய
நினைவு நாள். அவங்க நினைவு நாளை முன்னிட்டு இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மஞ்சுளா அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். விஸ்வநாதன் ஐயா மற்றும் அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். திருமதி மஞ்சுளா அம்மாவுடைய நினைவாக இன்னைக்கு 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற சாதுக்கள், சிவனடியார்கள், திருவண்ணாமலை கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், ஏழைகள், எளியோர்னு எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. மஞ்சுளா அம்மா அவங்க நினைவாக இன்னைக்கு அன்னதானம். அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையில வேண்டிக்கிறோம். மதிப்பிற்குரிய விஸ்வநாதன் ஐயா அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும். மஞ்சுளா அம்மா நினைவாக இன்னைக்கு 50 நபர்களுக்கு அன்னதானம். மஞ்சுளா அம்மாவுடைய நினைவை போற்றி வணங்குகிறோம். அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய, சிவாய நமக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். விஸ்வநாதன் ஐயா குடும்பம் வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு அண்ணாமலையார் அன்னதானம். அண்ணாமலையார் அன்னதானம் கோவிலும் நிறைய வந்திருக்காங்க. அண்ணாமலையார் தான், சரி விடுங்க, அது எல்லாமே அவருடைய அதனால நம்ம எதை பற்றி யோசிக்கக்கூடாது. நம்ம ஒரு வழி இறங்கிட்டோம்னா அது என்ன வந்தாலும் அவர் கடவுள். அதுவும் அண்ணாமலையார் சிவபெருமான் சோதிக்காமல் இருப்பாரா? எல்லாரையும் வச்சு சோதிக்கிறவர் அவர் தான். சரி, அதனால் அவர் காட்டின வழி அவருடைய செயலாலே போடும், பார்த்துக்கலாம். அவரே எல்லாமே செய்வார். அவர் மேலே விட்டாச்சு. ஆமாம், நான் எதுவுமே எல்லாமே அண்ணாமலையார் நீ பார்த்துக்கோ, வருது வரலன்னா நம்ம யோசிக்கிட்டே கிடையாது. நம்ம கடமையை நம்ம இன்னைக்கு 50 பேருக்கு தான் 3-4 நாளாக வந்து இன்னைக்கு 50 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால 200 பேருக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த இப்போ நம்ம 50 பேருக்கு மட்டும் போட்டால் அந்த 200 பேர் 150 பேருக்கு வந்து யாரோ கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால தான் அண்ணாமலையார் சொல்லிட்டு அந்த 50 பேர் சொல்லுவோம். தாத்தா சாப்பாடு தாத்தா ஓகேவா? போட்டோமா? சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க, தேவைக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. பண்ணுமா? ஓகேவா? ஓகேவா? நமச்சிவாயம். எவ்வளோ போட்டோம்? ஓகேவா? நமச்சிவாயம். சாம்பாரா? सरस्वती
இந்த பந்தி காலியான பிறகு இந்த பந்தி இலையை எடுத்துட்டு பிறகு தான் கூப்பிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பாருங்க, இந்த பந்தியோட இலையை எடுத்துட்டு பிறகு தான் கூப்பிடுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த பந்தி வந்து இலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பந்தி கூப்பிடுவோம். கொஞ்சம் சைட்ல வெயிட் பண்ணுங்க. இல்ல அங்கேயே பெஞ்ச் இருப்பாங்க, அங்க உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க இலையெல்லாம் எடுத்துட்டு தான் கூப்பிடுவோம். சாப்பாடு யாரும் வீண் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பந்தி இலை க்ளீன் பண்ணிட்டு கூப்பிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா நமச்சிவாய. நீங்கள் எங்கேருந்து ஐயா வரீங்க? நம்ம மணியார் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கோம்ல, மீட் பண்ணியிருக்கோம்ல, 2023 நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பாடு நல்லா இருந்ததுங்களா? நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அண்ணாமலையார் தான் எல்லாம். அவர் தான் இன்னைக்கு வர வச்சு இன்னைக்கு உங்களை பார்க்க வச்சு அவர் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு உருவாக்கி நமச்சிவாய. நமச்சிவாய. வாய்ப்பு அளித்தது நீங்கள். ஐயோ, வாய்ப்புலாம் அவர் தான் ஐயா. அண்ணாமலையார் தான் எல்லாமே, நம்மளது ஒன்றும் கிடையாது. அண்ணாமலையார் தான் எல்லாம். நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணாமலையார் படம் எடுத்துணும் சார். அண்ணாமலையார் படம் நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நினைக்கிறோம் ஏன்னா 2 வருஷமாக தள்ளி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாருக்குமே எல்லாமே அமையாது. ஏதோ ஒரு அமையும் போது தான் அது கிடைக்கும். சில பேர் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களால நினைச்சாலும் பண்ண முடியாது. அது ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு தடை வந்துட்டு இருக்கும். அது வந்து இறைவனோட செயல். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்போ வாய்ப்பு வருதோ, எப்போ உங்களுக்கு இது பண்ணுறதோ அப்போ பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்லை. நான் அதை தான் எப்பயுமே அப்படி தான் யோசிப்பேன். இப்போ அன்னதானமே யாருமே வரலனா கூட அண்ணாமலையாருடைய அன்னதானம் நம்ம கொடுக்குறோன்னா அந்த சக்தியை நம்ம கொடுத்துக்கிறார். அது டெய்லி இங்கே அன்னதானம் போடணுன்ற வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பால், அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு சக்தியால் தான் நம்ம இயங்குறோம். இல்லைன்னா நம்மளால் சான்ஸே இல்லை. இவ்வளோ பேருக்கும் அதுவும் வடை பாயசோட ஸ்வீட்டோட இவ்வளோ பேருக்கும் ரெடி பண்ணி டெய்லியும் போடுறோன்னா அது அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, சான்ஸே இல்லை. அதை யோசிக்க கூட முடியாது. ஓம் நம சிவாய. நமச்சிவாய். என்ன ஊர்லேருந்து வரீங்க ஐயா? மன்னிவாக்கம். நமச்சிவாய். சிவாய் நம்ம. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம். வாங்க ஐயா. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய. வாழ்க பல்லாண்டுகள். நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஐயா. நமச்சிவாய். பத்திரமா போயிட்டு வாங்க. சாப்பிட்டீங்களா? நிறைவாக சாப்பிட்டீங்களா? நமச்சி. வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாயம். சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு வந்து முக்கியமான நாள். என்ன சொல்லுங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான நாள்னா ஒன்றே ஒன்று சொல்லுவேன். இன்னும் தெரியாத இன்னைக்கு சாப்பாடு இன்னைக்கு வந்து புட்டபர்த்தி சாய்பாபாவுடைய விசேஷம். இன்னைக்கு கேலண்டரில் கூட போட்டுருக்கு பாருங்க. 24ஆம் தேதியா 100வது பிறந்தநாள். அப்படியா? ஆனால் கேலண்டரில் அது இன்னைக்கு தான் போட்டிருக்கு. 24ஆம் தேதி 100வது பிறந்தநாள். சரி சரி. இப்போ உட்காருங்க, உள்ள போய் உட்காருங்க, போங்க உட்காருங்க, உள்ள வந்து உட்காருங்க, வாங்க. ஆலிவ் கார்டனில் காலையில் 9 மணி பரிமாறணும், கொஞ்சம் வாங்க. ரொம்ப கொள்ளக்கார 2 நாளைக்கு பண்ணுறாரு ஃபுல் டே. ஆமாம் ஆமாம். புட்டபர்த்தி சாய்பாபா வந்து அவரும் ஒரு சாய்பாபாவுடைய மிகப்பெரிய அவதாரம் தான். அவதாரம் தான். அவரோட 100வது பிறந்தநாள். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம் ஐயா. சாப்பிட்டீங்களா? நிறைவா? நமச்சிவாய. இலையும் பெருசாக மனசும் பெருசாக இருந்துச்சு. எனக்கு தயிரும் நீங்கள் நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டி. உண்மையிலேயே ரொம்ப அருமையாக போச்சு. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நமச்சிவாய. வாங்க ஐயா, வாங்க ஐயா. सरस्वती
வாங்க ஐயா, நமச்சிவாயம். நல்லா இருக்கணும் அன்னதானம் செய்தவங்க. நீ எதிரிலேயே பார்த்துருந்தாங்கிற தாத்தா, கரெக்டாக நீ லாஸ்ட்டாக கிளம்பி வர. நீ சீக்கிரமாக தான் வாயா. புரியுது எனக்கு. ஆயினாலும் பரவாயில்லன்னு அப்படி சொல்றேன். ஏன்னா அண்ணாமலையார் தானே கொடுத்துங்கிறோம். நம்மளால நம்ம சக்திக்கு மீறி நீ வர நேரத்துக்கு இல்லைன்னா நான் கஷ்டமா போயிடலாம். அதனால சொல்றேன். கொடுங்க, நான் போட்டு எடுத்துன்னு வரேன். இந்தாங்க, ஒரு சாமிக்கு சாப்பாடு போட்டு கொடுங்க. சாமி என்ன வேணும்? சாம்பாரா என்ன வேணும் சாமி? சாம்பார் ஊற்றி கொடுங்க. வாங்க உள்ள, வாங்க உள்ள. சாப்பிட்டியா? சரி. இது என்னத்துக்கு? சீப்பு எதுக்கு உனக்கு? சிக்கு இருக்கு. எண்ணெய் பேசுகிறோம்ல, இது தூசி. ஐயா வாங்க. அப்படிங்களா? சரிங்க. நல்லா இருந்துச்சுங்களா? நமச்சிவாய். அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்லுங்க. நமச்சிவாய். போயிட்டு வா தாத்தா. ஏங்க தாத்தா, பாப்பா இது ஹாஸ்டல் போயிடுச்சா? போய் தான் வரேன். சரி சரி சரி. சாப்பிட்டு அங்கிள்களை கேட்டுதான் சொன்ன அங்கிள் சாப்பிட்டு போதாடே. அன்னைக்கு கேக் கொடுத்துருங்க, சாப்பிட்டுச்சாமா? அனி கேக்கு அதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். கேக் கொடுத்துட்டு வந்தோம் எல்லாருக்கும். எல்லாம் இப்போதான் கழிச்சு இந்தா பத்திரமா வச்சுங்கன்னா. நமச்சிவாய். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அங்கிள் கேட்டதா சொல்லு. அன்னைக்கு அங்கே இருக்கிற தான் போகணும். அங்கே இருக்கிற 400 பிள்ளைங்களுக்கும் வேலை செய்கிறவங்க எல்லாருமே கேக்கு மிச்சரு 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டு வந்தோம். இருந்துச்சு. அதான் எங்கே சாப்பிட போகிறேன், சாப்பிடலையா டாடின்ஸு. சரி, நேராக அங்கிள் ஆண்டப்போ சாப்பிட்டு முதல்ல வேலை செய்யும். சரி. அன்னைக்கு அங்கிள் வந்துட்டு கேக்கு அந்த மிச்சரு அது இதுன்னு கொடுத்தாங்க வந்துச்சு. சரிம்மா. சரி, இப்போ அதுக்கு தேவையான என்னென்ன தேவையோ வாங்கி கொடுத்துட்டு பேசிட்டு வரேன். சரி சரி. அதான் நேராக வந்து வண்டி திருப்பேன். சரி சரி. சாப்பிட்டு போயிடலாம். சரி சரி. வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. போங்க உள்ள போங்க. பரவாயில்லைங்கம்மா, செய்கிறீங்க செய்யலைன்னா நாங்கள் பார்க்க மாட்டோம். நீங்கள் வந்திருக்கீங்க. நம்ம காரியம். எங்கேருந்து வரீங்கம்மா? சென்னையில் இருக்கிறேன். சரி. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய். செய்க மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம். உங்க கையால கிடைக்கணும். நமச்சிவாய். சாப்பிட்டீங்களா? சாப்பாடு நன்றி, ரொம்ப நன்றிங்க. அப்புறம் எங்க சார் வந்து கஸ்டம்ஸ்ல அதிகாரியா. சரிங்கம்மா. ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த சாவித்திரி பாட்டிக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு இது ரொம்ப நாங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸு. இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்ஸ் நாங்கள் பண்ணணும். அது எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? என்னுடைய நம்பருக்கே கால் பண்ணுங்கம்மா. என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர்? நாங்கள் மினிமம் 300 நாங்கள் அன்னதானமே இல்லைனாலும் 200 பேருக்கு போடுறோம். அதுதான் கேட்குறேன். இப்போ 2 பந்தி முடிஞ்சு இப்போ 3வது பந்தி நடந்திருக்கு. நீங்கள் வரும்போது 2வது பந்தி, 3வது பந்தி இந்த லைனு. அப்புறம் நம்ம 40-50 சாமிங்க வாங்கிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 250 பேர்கிட்டையாவது அன்னதானம் இல்லைனாலும் அப்போ அன்னதானம் இருக்கிற அன்னைக்கு உங்களுடைய இந்த நல்ல சேவைக்கு நான் கண்டிப்பாக செய்யணும். நன்றி, ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப சந்தோஷம் தான். நான் கிரிவலம் போயிட்டு அண்ணாமலையார் நினைச்சேன். நம்ம வீட்டில் அந்த படம் இல்லையேன்னு நினைச்சேன். அது அண்ணாமலையார் உங்க மூலமா சிவாய நம. கண்டிப்பா விசிட்டிங் கார்டு அண்ணாமலையார் பண்றது போட்டு நம்பர் யூடியூப்ல வேணா ஒன் டே ஃபுட் சர்வீஸ் சர்ச் என் நம்பர் வேணா கொடுக்குறேன். நம்பர் மட்டும் தாங்க. நான் விசிட்டிங் கார்டு ஏதாவது ஆனால் நான் நிறைய பேர் இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க, விசிட்டிங் கார்டு வந்து நீங்க இது பண்ண தேவையில்ல, யாருன்னா அட்லீஸ்ட் ஒரு இது மரியாதை கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. வரவங்க எல்லாம் பார்க்கலாமா, முயற்சி பண்றேன். இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு எல்லாரும் துணை நிற்குது. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்கம்மா. ஃபியூச்சர்ல நல்ல வரணும். நன்றிங்கம்மா. 7010 91 99996 96 கால் பண்ணு. அதுதாம்மா ஒன் டே ஃபுட் சர்வீஸ். ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேருங்கம்மா? சுப்புலட்சுமி. சரிங்கம்மா. என்ன பண்ணுறாங்கம்மா பசங்க?
என் பெரிய பொண்ணு வந்து அட்வொகேட். அட்வொகேட்டாக இருக்காங்க. இன்னொருத்தர் மேற்படிப்பு படிச்சு. சரிங்க. சின்னவ வந்து பிடெக். சென்னை. சரிங்க சரிங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்கம்மா. இன்னொருடைய ஆசை என்னன்னா ஒரு நாள் திருவாசகம் முற்றுவதில் நாங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா ஒரு 4 hours ஆகும். கண்டிப்பாக பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடியும்? நாங்கள் கரெக்டாக 10:30 மணிக்கு அந்த சிவபுராணம் பாட ஆரம்பிச்சிருவோம். ஓகே. 1 மணி நேரம் ஆகும். ஆமாம். அன்னதானம் கொடுக்குற அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது அன்னதானம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டும். நீங்கள் அதை இது பண்ணுங்க. துறக்க மாட்டேங்குது. நாங்கள் 5 மணிக்கெலாம் வந்துடுவோம். ஆமாம். அப்போ நான் அந்த இதுவும் பண்ணிட்டு. சரிங்கம்மா. உங்களுக்கு சாவித்திரி பாட்டி மாதிரி எனக்கு கமலா மாமின்னு ஒருத்தங்க சரிங்க. குரு. சரிங்க. அவங்களுடைய நினைவு நாள் வந்து நான் இங்கே கொண்டாட. கண்டிப்பாக பண்ணுங்கம்மா. கண்டிப்பாக பண்ணுங்க. உங்களுக்கு நான் பேசுகிறேன். சிவாய நமக. ஓம் நம சிவாய். வாங்கம்மா. நம சிவாய். பெரும் பேரு. ಶಿವಯ ಅಮೃತವೆಂದು ಅರುಣಾಚಲ ಅಖಿಲಂ ಪಡಿತಿರುಂ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ Hare